ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம சேனலில் டெய்லி வந்து ஃபர்டிலிட்டி ரிலேட்டடாக ஏதாவது ஒரு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா விரத தினங்கள் பற்றியும் நம்ம வீடியோ போடுவது உண்டு. ஸோ இந்த மாதிரி சில முக்கியமான ஸ்பெஷலான விஷயங்கள் பற்றி நம்ம அப்பப்போ வீடியோ போடுவோம். ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிறதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயந்தான். அதுலேயும் பார்த்திங்கன்னா நான் ஃபாலோ பண்ணி கண்கூடாக பலனை பார்த்த ஒரு விஷயம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து எவ்வளோ வருஷம் குழந்தைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இதை வந்து நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது, 200% கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹெல்தி அண்ட் ஹோம்மேட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நம்மக்கிட்ட நம்பி நம்மளோட ப்ராடக்ட்ஸை வாங்கி பயன்படுத்திகிட்ருக்காங்க. இன்ஃபர்டிலிட்டிக்காக இருந்தாலும் சரி, குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி, டயபெட்டிஸாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லா பிரச்சனைக்குமே நம்மக்கிட்ட வந்து உணவு வந்து அவைலபிளாக இருக்குது. அதுவும் ஆர்கானிக்காக ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இது வந்து வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக நம்ம ஆரோக்கிய உணவு வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம அந்த ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அந்த ஸ்பெஷலான விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து சென்னையில் நீங்கள் இருக்கிறவங்களா இருக்கீங்க, ரொம்ப வருஷமாக குழந்தைக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, ஏன்னா வந்து நிச்சயமாக நிறைய பேர் கேட்பீங்க, நாங்கள் சென்னையில் இல்லையே, நாங்கள் வெளியூர்ல இருக்கோம் அப்படின்னு. அப்படி இருக்கிறவங்களும் நிச்சயமாக உங்களுக்கு சென்னையில் வந்து யாராவது ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. அதுக்காக நீங்கள் வந்து ஒரு முறை கூட சென்னைக்கு வராமல் இருக்க போகிறது இல்லை. ஸோ அந்த டைமில் நீங்கள் போய் கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த விஷயத்தை விசிட் பண்ணிவிட்டு வாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய முகப்பேர் அப்படிங்கிற இடத்துல சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் முக்கியமாக வந்து குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கோவில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ரெண்டு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் அப்படின்னாலே வந்து நமக்கு குழந்தை பாக்கியம், அதாவது சந்தான பாக்கியத்தை அருளக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாள் அப்படின்றது ஒரு விஷயம். இன்னொன்று முகப்பேர். அந்த முகப்பேர் அப்படிங்கிறது வந்து எப்படி மருவி வந்துச்சு அப்படின்னா மகப்பேறு அப்படிங்கிற விஷயத்துலேருந்து வந்ததாக சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ரெண்டுமே அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான ஸ்தலம் அப்படின்னு நம்ம இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கோவிலுக்கு நீங்கள் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. நான் இந்த கோவிலுக்கு போய் இங்கே சொல்லக்கூடிய அந்த சந்தான கோபால பூஜையை வந்து நான் பண்ண பிறகு தான் எனக்கு வந்து குழந்தை உண்டாச்சு. ஸோ நீங்களும் வந்து தெய்வத்தை நம்புறீங்க, என்ன தான் நீங்கள் ஒரு பக்கம் டயட்டு, ஒரு பக்கம் வந்து ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு இருந்தால் கூட அதுவுமே சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இந்த கோயிலுக்கு, இந்த ஸ்தலத்துக்கு ஒரு தடவையாவது வந்துட்டு போங்க. நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி இங்கே என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் அடங்கிய ஒரு அட்டை வந்து கொடுப்பாங்க. அந்தந்த நட்சத்திரங்களில் அதாவது இப்போது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இப்போ சுவாதி நட்சத்திரம் ஒரு நாள் வரும், நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் வரும். ஸோ ஒரு நாளும் ஒரு நட்சத்திரம் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்களை ஒரு அட்டையில் வந்து அவங்க கொடுப்பாங்க. அந்தந்த நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு மட்டும்தான் அந்த சந்தான கோபால பூஜை வந்து அந்த கோயிலில் பண்ணுவாங்க. ஸோ அந்த நட்சத்திரம் என்றைக்கு வருது, எந்த டேட்டில் வருது அப்படின்னும் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பெண்களாக இருக்கீங்க அப்படிங்கன்னா கணவன் மனைவி 2 பேருமே போய் இந்த பூஜைக்கு வந்து கலந்துக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் காலையில் 5:30க்கு வர சொல்லுவாங்க. 5:30க்கு நீங்கள் போயிடணும். அதுவும் நீங்கள் எப்படி இதை பிளான் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெண்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்துடக்கூடாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, எந்த நட்சத்திர நாட்களில் உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக பீரியட்ஸ் வராமல் அதை வந்து தவிர்க்க முடியும், அதாவது அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்து அந்த டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நட்சத்திரங்களை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ 3 மாதம், இப்போ நீங்கள் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் போகிறீங்க அப்படின்னா 3 மாதமுமே அதே சுவாதி நட்சத்திர நாள் அன்னைக்கு தான் வந்து நீங்கள் போகணும். ஸோ இந்த மாதிரி 3 மாதம் தொடர்ந்து வர சொல்லுவாங்க. நீங்கள் 3 தடவை இந்த மாதிரி சந்தான கோபால பூஜை பண்ணினாலே உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடச்சிரும். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 3ஆவது தடவை பண்ணும்போதே வயிற்றில் குழந்தையோட போனேன். அப்போ தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆகியிருந்துச்சு. ஒரே வாமிட்டிங், அதே டயர்டோடு நான் போய் அந்த பூஜையை 3ஆவது தடவை அட்டன் பண்ணிட்டு வந்தேன்.
ஸோ அந்த மாதிரி அந்த வேண்டுதலை வந்து எனக்கு முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த பெருமாள் வந்து எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துட்டாரு. ஸோ அதனால் நீங்களும் வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அதை வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஏன்னா நானே எல்லா வீடியோலையுமே நிறைய வீடியோவில் முன்னாடிலாம் சொல்லியிருக்கேன், நம்ம என்ன தான் ஃபாலோ பண்ணாலும் கடவுள் நம்பிக்கையும் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம நினச்ச காரியம் நிச்சயமாக கைகூடி வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க. வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா எப்போ உங்களுக்கு சென்னைக்கு வர வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ கண்டிப்பாக அந்த வாய்ப்பில் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு நீங்கள் மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.